எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஆட் ஆயிடுறேன். ரொம்ப ம். happy. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைரக்டர்ஸும் மீட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற இதுதான் நமக்கு ரொம்ப பெரிய எனர்ஜி. மதுரை சென்ட்ரல் ஜெயில அப்படியே ரீக்ரியேட் பண்ணீங்களாமே சார், அது என்ன படம்? ரெட்ரோ படத்துக்காக கார்த்திக் சுபாஷ் டைரக்டர் ம். அவருடைய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஜெயில் செட்டு எங்கே போடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய பிளான் இருந்தது. கேரளாவில் பண்ணலாமான்னு பார்த்தோம். லைவான ஜெயில் கொடுப்பாங்களான்னு பார்த்தோம். அதுவும் கிடைக்கல. நம்ம இதுக்குள்ளே வந்து மரம் வந்து எனக்கு உண்மையாகவே இருக்கணும். அது சார் எப்படி சார் இது நம்ம ஆ. வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இல்லை நம்ம பண்ணி தான் ஆகணும். இது வந்துட்டு இந்த மரம் வந்துட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மரம் 42 மரம் மார்க் பண்ணியிருக்கோம். இந்தந்த இடங்கள்ல மார்க்கிங் பாயிண்ட் செட்டு மார்க் பண்ணுற அன்றைக்கி நான் மார்க் பண்ணிடுவேன். ஃப்ளோர் மார்க்கிங் அன்றைக்கி நான் மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த மரம் வந்து எனக்கு நான் சொல்கிற ரெஃபரன்ஸ் மரம் எனக்கு வேணும்னாரு. ஒரு 15 நாள் ஷூட் போயிட்டது. ஷூட் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ஆர்ட் டைரக்டர் என்ன இவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தனு சார் தனியாக கூப்பிட்டு அப்புறம் எல்லோரும் முன்னாடி வர வச்சு ஆ. ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, பேங்க் பேலன்ஸ் ஏறல, எனக்கு ஹார்ட் பீட் தான் ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதிகமாகிடுச்சு. ஆ. ப்ளஸ் வந்து நாங்கள் போட்ட பட்ஜெட்டு வந்து வேற. ஐஷு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லிடலாம். கணிதன், ஸ்கெட்ச், ரெட்ரோ, கர போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் கலை இயக்குனர் மாயப்பாண்டி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. உங்களை பத்தி உங்களோட சினிமா ஜர்னி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப அவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சக்சஸ்ஃபுல் மூவி கொடுத்துருக்கீங்க ஒரு ஆர்ட் டைரக்டரா. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு படம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. ஏப்ரல் 9 கர படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துலயும் ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா பாருங்க. ஏப்ரல் 30 நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாவே ஒரு பயங்கர கமர்ஷியலா ஒரு நல்ல ஒரு ஹிட் படம் தான். ஓகே. ஏன்னா உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. தனுஷ் சாரை பற்றியும் டைரக்டர் பற்றியும் உங்களுக்கு தெரியும். போர்த்தல் டைரக்டர் விக்னேஷ் ராஜா, டிஓபி வந்து தேனி சார் ப்ரொடக்ஷன் ஐஸ்வர்யா கணேசன் சார் வேல்ஸ் நிறுவனம் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பெரிய ஒரு பேனர், பெரிய ஒரு இது நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு இதில் நிறையா ஒர்க் பண்ணுறதை தவிர்த்து சொல்லணும்னா அந்த படத்தில் முழுக்கவே ஒரு 98-99% செட்டாக அமைக்கப்பட்டுச்சு இந்த படத்தில் வந்துட்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த படத்தில் இருக்கிற செட்டுகள் அத்தனையுமே வந்து ஒரு 70s 80s 90s இந்த ஒரு 30 வருடங்கள் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதைகள். இது சவுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நடக்கக்கூடிய கதைகள் தான். அது ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ஏப்ரல் 30. கர படத்துல வந்து செட் ஒர்க் மட்டுமே வந்து 180 days வந்து போனதா நாங்க கேள்விப்பட்டோமே சார். ஆமா, உண்மைதான். அது நாங்க பிளான் பண்ணது வந்து ஒரு 90 to ஒரு 120 days பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செட்டு அமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு டிராயிங் பண்ணும்போதும் மினியேச்சர் செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு இதவே முடிச்சிடலாம், எல்லாம் மற்றதெல்லாம் லைவில் போகலாம் ஐடியாவில் இருந்தோம். ஆனால் அந்த கதைக்கு தேவைப்படுற விஷயங்கள் வந்துட்டு டைரக்டர் வந்து இல்லை, எனக்கு முழுக்க வந்து எனக்கு அந்த பழமையான விஷயங்கள் எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கணும், சிஜியை நம்ப மாட்டேன் நான், பட் வந்து இதை வாய்ஸ் ஓவரில் போடுற மாதிரி இல்லை. எனக்கு வந்து தனுஷ் சார் வச்சு பண்ணுறோம். தனுஷ் சார் வச்சு பண்ணும்போது எப்படி தெரியும், அவர் எவ்வளோ பெரிய ஒரு டெக்னீஷியன் தெரியும். நம்ம அவரேவே வந்து மிரட்டணும், நம்ம யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் எல்லாமே ஒரு ஏஜ் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து ஒரு அந்த வெளியில் அந்த ஒரு 38 45 தான் இருக்கணும் எல்லோரும். வந்து கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து 4 பேர் பேசுகிற மாதிரி கூடக்கூடாது. அந்த ஹீரோ வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு எப்படி பண்ணீங்க, எப்படி இது சாத்தியப்பட்டுச்சுன்னு சொல்லணும், இவ்வளோ பெரிய சட்டை எப்படியா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அது நிறைய இடங்கள் நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் போயிட்டு ஒவ்வொரு ஊரும் போயிட்டு நிறைய இடங்களில் போயிட்டு லைவாக போயிட்டு நாங்கள் ரிசர்ச் பண்ணி, ரிசர்ச்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, அப்போ நடந்தது ஒரு 70 80 90 நடந்த கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனு, திருவிழா ஃபங்க்ஷனு உள்ள அந்த வீடியோக்கள்லாம் கலெக்ட் பண்ணோம், ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்போ உள்ளதெல்லாம் எப்படி இருந்தது, சிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் போட ஆரம்பித்தோம். சரி, இது இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களாம் ஒரு டேபிள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு கர்நாடகா சைடு போய் பார்த்தோம். இந்த ஸ்கேலில் உட்கார வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடி பார்த்துட்டு அங்கே ஒரு பெரிய சிட்டி இருந்தது. அந்த சிட்டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுவும் மேட்ச் ஆகுமான்னு பார்த்தோம். சரி, மேட்ச் ஆகலை. பட் வந்து நமக்கு
சினிமாவுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா, வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கணும். ஏன்னா 70 காலகட்டங்களில் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு சிட்டிக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். நம்ம அதை லைவாக எடுத்துகிட்டு போகிறா இருந்தால் அதுலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து நம்ம லைவாக எடுத்துகிட்டு போகிறா இருந்தால் நம்ம அதுக்கான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. சரி, அதுக்காக நாங்கள் ஸ்கேல் பெருசு பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மார்க்கெட் போகிறதா ஐடியா இருந்தது. அடுத்து ஒரு கவர்மெண்ட்டு ஒரு பில்டிங்கு இல்லை ஒரு ஒரு பேங்க் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இல்லை வேணாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஏக்தம் ஒரு ஸ்ட்ரெச் அடித்தோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 400 மீட்டர் ஆரம்பிச்சுட்டு சென்டர் பாயிண்ட் ஆரம்பித்தோம். சென்டர் பாயிண்ட்டு ஒரு ஃபங்க்ஷனே வந்து 400 மீட்டர்ன்றப்போ வந்துட்டு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு செட்டு போட ஆரம்பித்தோம். 4 ரோட்டுக்கு 400, 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ப்ளஸ் 4 கிலோமீட்டர் ரோடு சுற்றி ஒரு 38 ஏக்கரில் பிளான் பண்ணி ஆரம்பித்து அப்படியே மார்க் பண்ணி பார்த்தோம். மார்க் பண்ணி பார்த்துட்டு மார்க் பண்ணும்போது சின்னதாக இருந்தது, எதுவுமே இல்லாதப்ப சின்னதாக தானே இருக்கும். அது வந்துட்டு இது வருமா சாத்தியப்படுமா என்னன்னு தான் இருந்தோம். அப்புறம் நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசி, இல்லை சார் இது படம் ஃபுல்லாக இதில் இருக்குது, அதுக்காக வந்து நம்ம இதுக்காக செலவிடலாம். நம்ம டோட்டலாக நம்ம இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர்லேருந்து 900 பேர் 1000 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் பெரிய ஸ்கேல். அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறதா நல்ல ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சூப்பர். சரி, பிளான் பண்ணி தான் இது வந்து முழுக்க ஞானகட்ட பண்ணி செட்டு நல்லபடியாக பண்ணி ஓகே. தனுஷ் சாரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே நீங்களும் டேரக்டரும் டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை பார்த்துட்டு தனுஷ் சார் என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு 4 ஷூட் அப்போ வந்துட்டு எல்லோரும் டென்ஷனாக தான் இருந்தோம். ஏன்னா ஒரு ரூமோ இல்லை ஒரு 2 பில்டிங்கே செட்டாக இருந்தால் தெரியாது. அது முடிச்சுட்டு நான் ஹாப்பியாக போய்ட்டு உட்காந்துட்ருப்போம், மானிட்டரில் உட்காந்து தான் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 380 பில்டிங் இது. சரி, ஒவ்வொரு இடமும் இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு ஷூட் ஃபஸ்ட்டு டே இந்த பேங்க் இருக்கும், அங்கே மார்க்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், சரி இந்த ரோடு இருக்கும். எங்கே ஷூட் பண்ணுவோம்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அதை முடிக்கணும். நாங்கள் அதை இங்கே ஷூட் நடக்கும்போது அங்கே டிஸ்டர்ப் பண்ண எதிர்க்கக்கூடாது. சரி, அதனால இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட் நல்லபடியாக முடிஞ்சது. அதே போல் அகைன் 2வது நாள் 3வது நாள் போய்கிட்டே இருந்தது. யாரும் எதுவும் சொல்லலை, டைரக்டர் கூட எதுவும் பார்த்து என்கிட்ட எதுவும் சொல்லலை என்ன சொன்னாங்கன்னு. இடையில வந்து அப்பப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்லுவாங்க, மாதிரி சார் செட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். நான் அந்த பதட்டத்திலே இருக்கேன். டே நைட்டாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா செட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ணதை விட வந்து ஒரு 120 டேஸ்ன்னு பிளான் பண்ண வந்து 180 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு வந்து செட்டு. பட்ஜெட்டாகவும் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பெரிய ஸ்கேல் ஆனதுனால வந்து எங்களால் ரொம்ப ஒரு பதட்ட சூழ்நிலையில் தான் ஒர்க் பண்ணிட்டு ஓகே. அப்போ வந்து என்ன சொன்னார் டைரக்டர் கேட்குறதுக்கு அந்த மனப்பான்மையில் இல்லை. நாங்கள் ஒரு 15 நாள் ஷூட் போயிட்டது. ஷூட் அதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யார் ஆர்ட் டைரக்டர் என்ன இவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தனுஷ் சார் தனியாக கூப்பிட்டு அப்புறம் எல்லோரும் முன்னாடி வர வச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, ரொம்ப லைவாக இருக்குது, இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு சட்டுன்னு சொல்லி ரொம்ப அந்த எனர்ஜி தான் எனக்கு இன்னமும் ஒரு பேட்டரி சார்ஜ் போட்ட மாதிரி அப்படியே பேக்கப் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன வேணும், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றப்போ வந்துட்டு லைட்டாக என்ட்ரி ஆகிறேன் உள்ள ஃப்ரேம்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். போயிட்டு எட்டி பார்த்துட்டு ஃப்ரேம்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு மானிட்டரை பார்த்துட்டு ஓகே நம்மளை யாரும் எதுவும் சொல்லலை, எல்லாம் நல்லா இருக்குது அமைதியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆவேன். அப்போ டைரக்டர் கூப்பிட்டு சார் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நம்ம எதிர்பார்த்த நம்ம பேசப்பட்ட அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக நான் அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் தில்லாக ஒர்க் பண்ணுங்கள் சார், நல்லா பண்ணுங்கள் சார், பயப்படாதீங்க அப்படின்னாரு. சரி, அந்த சப்போர்ட்டே எனக்கு என்ன போதுன்னு சொல்லிட்டு ஃபுல் எனர்ஜியாக இருந்தது. இப்போ அடுத்தடுத்து பண்ணும்போது எனக்கு மிஸ்டேக் வருதா வரலையான்லாம் நாங்கள் பார்க்கல, எவ்வளோ ஸ்பீடாக செட்டை அடித்து எடுத்துகிட்டு போனால் சொன்ன டைமிங்கில் முடிக்கணும்னு சொல்லிட்டு சரி அந்த ஃபாஸ்ட்லாம் போயிட்டு இருந்தோம். இடையில வந்து நேச்சுரலாக வந்துட்டு ரெயின் வரும், ஏதாவது சின்னதாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் மிஸ் பண்ணலை, நாங்கள் டார்கெட் பண்ணது மாதிரி அதை முடிச்சிட்டோம். நாங்கள் நல்லபடியாக முடிச்சாச்சு. 38 ஏக்கரில் வந்து செட்டு போட்டிருந்தாலும் அதில் இருந்த மரங்கள் வந்து ரொம்ப ஒரிஜினலான மரங்கள் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், அது உண்மைதானா சார்? உண்மைதாங்க. அது வந்து எப்படி இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் ட்ராயிங் பண்ணும்போதே என்ன பண்ணிட்டோம், டைரக்டர் வந்து எனக்கு எதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆனோடனே டைரக்டரை வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இது இவர் வர இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, எனக்கு வந்து நல்ல லைவாக கொடுக்கணும், எனக்கு நான் சொல்கிற விஷயத்த மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டாரு. சார் என்ன சார் சொல்ல வரீங்க சார், நாங்கள் செட்டு போட்டிருக்கோம், நாங்கள் நிறையா செட்டு சினிமாவில் பார்த்துருக்கோம்
தமிழ் சினிமா நிறைய பார்த்துட்டேன், எல்லா சினிமாவும் பார்த்துருக்கேன் நான். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டோ, ஒரு ரோடோ, ஒரு பிளாட்ஃபார்மோ இருந்ததுன்னா, ஒரு ரோட்டில் நான் இன்றைக்கி மவுண்ட் ரோட்டில் நடந்தேன்னா, மவுண்ட் ரோடு பிளாட்ஃபார்மில் என்ன இருக்கோ அதுதான் நான் கேட்பேன். அவங்க என்ன இருந்தாலும் கேட்பேன் அப்படின்னு. சார் என்ன சார் கேட்பீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு மரம்லாம் இருக்கணும். மரம் நம்ம சிஜியில் பண்ணிக்கிறோம். சிஜி அப்போல்லாம் இருக்கவே கூடாது எனக்கு. சிஜியே எனக்கு லைவ் வேணும் அப்படின்னு. சார் லைவான என்ன சார் பண்ணணும், ஃபைபரில் வச்சிடலாம் அப்படின்னு. இல்லை அப்படி வேண்டாங்க, எனக்கு அந்த சினிமா வேண்டாங்க, எனக்கு என்கிட்ட வேறு ஒரு சினிமா நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட அப்படி. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இல்லைங்க எனக்கு இப்போது ட்ராயிங் பண்ணிட்டோம், நம்ம பிளான் பண்ணபடி வந்து ஒரு 30 ஏக்கரோ 40 ஏக்கரோ வரப்போகுது, நம்ம இதுக்குள்ளே வந்து மரம் வந்து எனக்கு உண்மையாகவே இருக்கணும். அது சார் எப்படி சார் இது நம்ம வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இல்லை நம்ம பண்ணி தான் ஆகணும். இது வந்துட்டு இந்த மரம் வந்துட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மரம் 42 மரம் மார்க் பண்ணியிருக்கோம். இந்தந்த இடங்களில் மார்க்கிங் பாயிண்ட் செட்டு மார்க் பண்ணுற அன்றைக்கி நான் மார்க் பண்ணிடுவேன், ஃப்ளோர் மார்க்கிங் அன்றைக்கி நான் மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த மரம் வந்து எனக்கு நான் சொல்கிற ரெஃபரன்ஸ் மரம் எனக்கு வேணும்னாரு. சார் இது என்ன வேணாலும் கேளுங்க, நான் இது வாய்ப்பே இல்லை, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுங்க, மரத்துக்கு மட்டும் நான் இல்லை சார் எனக்கு விட்டுருங்க சார் அப்படின்னு. ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னாரு. இல்லைங்க மரம். அப்போ அவங்க நிறைய இடங்களில் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி இந்த ஆர்டர் கூப்பிடலாம், இங்கே இவங்கள பேசலாம் அவங்கள பேசலாம்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 1 வீக் நாங்கள் வந்துட்டு நிறையா ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். யாரெல்லாம் லைவாக மரம் நட்டு செட்டுக்கள் அமைச்சிருக்காங்க, இல்லை ஆர்டிஃபிஷியலாக மரங்களில் ஒரு காஞ்சி போன மரத்தை கொண்டு வந்து லேயிங் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லீஃப் கட்டிட்டு நம்ம பண்ணலாமா அப்படிலாம் பார்த்துட்டு செட் பண்ணுறோம். அப்போ ட்ராவல் பண்ணுறோம் ஒவ்வொரு செட்டும். இப்போ சென்னைக்குள்ள இருக்க எல்லா பெரிய பெரிய செட்டெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு போய் செக் பண்ணுறோம். அப்போது அதர் ஸ்டேட்லேயும் கேட்குறோம், நிறையா ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ்லாம் கேட்குறேன் நான். சரி ஒவ்வொரு சைடு வேறு, டிஓபி சார் ஒரு பக்கம், டைரக்டர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் ரெடி பண்ணுறோம். எல்லாம் பார்க்கும்போது இல்லை இது பாசிபிலிட்டி இல்லைன்ட்டாங்க. சரி வந்துட்டு அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டோம். சார் சாலை ஓரங்களில் மரம் நட்டுறீங்களா, அது எப்படி சார் நட்டுறீங்க, அது எவ்வளோ நாள் வளர மாதிரி இருக்கும். 6 மாதம் ஆகுங்கன்னாரு. 6 மாதம்லாம் இல்லை, நமக்கு கிடைக்கிறது வந்து 3 மாதம் தான் இருக்குது, 3 மாதத்தில் முடிச்சாகணும். 90 நாள்லேருந்து 120 நாளாக செட்டு முடிச்சாகணும், அது நம்ம கொடுத்தாகணும். சார் வாய்ப்பே இல்லை சார், இதில் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது எதுவுமே இல்லை சார். இல்லை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு நான் அக்ரி டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தரையும் கால் பண்ணி நேரில் போயிட்டு நாங்கள் சந்தித்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் போயிட்டு என்ன சார் வாய்ப்பு இருக்குது. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த கிளையெல்லாம் கட் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு லைவாக வேணும், எனக்கு எல்லா பிரான்ச்சஸ் கரெக்டாக இருக்கணும், லீவ்ஸ் எல்லாம் வந்து விழுந்துட்டாலும் கூட மறுபடியும் வளர்ந்து வரணும் அப்படின்னு. அப்போ தான் நாங்கள் ஒரு பிளான் கிடச்சிது. நாங்கள் செட் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு செட்டு மார்க் பண்ணுற இடத்த பார்க்குறத விட மரங்கள் நேர்பை எங்கெங்கே இருக்குது, எங்களுக்கு ஒரு 40-45 மரங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். அது நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மரமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு மரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி 250 அடி 150 அடி மினிமம் ஒரு 100 அபவுக்கு இருக்கிற மாதிரி மரமாக தான் நாங்கள் பார்த்தோம். அந்த மரங்கள் தேடி ஒவ்வொரு லேண்ட்லேயும் ஒவ்வொரு இடங்களையும் போயிட்டு அதை வேரோட 15 ஃபீட்டு 20 ஃபீட்டு வேரோட எடுத்து க்ரெயின் வச்சு ஒரு க்ரெயின் வச்சு தூக்க முடியாது, அதனால் 2 க்ரெயின் இருக்கும். சாலைகளை வரும்போது நான் நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு லாக் பண்ணோன்னா காலையில் வந்து சேரும். ஒரு 1 டே ஆகும் ஒரு மரம் வர, இல்லை 2 days ஆகும். நின்று கூட்டிகிட்டு வருவாங்க மரம். ஒரு சில க்ரெயின் வந்து இந்த சைடு தூக்கிடும், ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 கிலோ 50,000 கேஜ் இந்த மாதிரி இருக்கும். பெரிய பெரிய மரம், ரொம்ப பயங்கர ராஜஸ் மரமாக இருக்கும். இந்த மரம் பிடுங்கிறதுக்கு முன்னாடி, அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரம் வளருமான்னு தெரியணும். அது அக்ரி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு நாங்கள் இந்த மரம் எடுத்தால் வளருமா வளராதான்னு கேட்டு அவங்ககிட்ட கேட்டு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மார்க்கிங் பண்ண பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு லேயிங் பண்ணோம். லேயிங் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ்லாம் போட்டு அந்த மரம் நாங்கள் பிடுங்கும்போது அதாவது எடுக்கும்போது அந்த லேண்ட் ஓனர்கிட்டையும் சரி எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 10 மரம் 15 மரம் நட்டு, ஒரு மரம் எடுக்கிறோமே இயற்கைக்கு இதுவாக இருக்கக்கூடாதுன்றக்காக அந்த மரங்கள் கண்டுகளை நட்டுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து மரங்கள் நட்டு அதுக்குன்னு ஒரு டீம், ஒரு 15 அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அக்ரி டிபார்ட்மெண்ட் போட்டோம். அப்புறம் அதுக்கு தண்ணி விடுறதுக்கு காலையிலையும் ஈவினிங் தண்ணி விடணும். தண்ணி விடுறதுக்குன்னு ஒரு லாரி அரேஞ்ச் பண்ணி ரெகுலராக தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துளுத்து வந்து எங்களுக்கு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற நாளை விட வந்து மரம் இலை துளுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேன். சக்ஸஸ், நம்ம மரம் வந்து வளர்ந்துருச்சுங்க, சக்ஸஸ் ஆயிடுச்சு. எந்த மரம்? பெட்ரோல் பங்க் ஜங்ஷனில் உள்ளது, இல்லை மார்க்கெட்டில் உள்ளது. இல்லை சார் இது வந்து பெரிய இலையை விட்டுருச்சு கீழே வருது.
பிரான்ச்சஸ்லாம் கீழேருந்து வருது மேலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரே என்டர்டைன்மெண்ட்டு. அது இந்த படத்தில் பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்தில் முழுக்க முழுக்க எல்லாமே இருக்கும். ஃபாரஸ்ட்டும் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள மரம் செட்டு போட்டு தான் எடுத்துருப்போம் நாங்கள். ஃபாரஸ்ட் மரத்தை கூட நாங்கள் டச் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாமே செட்டு தான். ஹீரோ வீடு ஆகட்டும், ஹீரோனி வீடு, எல்லாருமே ஒரு பெரிய பெரிய கேரக்டர்ஸ் யார் ஒரு இதாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து செட்டாக தான் அமைச்சிருப்போம். ஓகே. இதுதான் எங்களுக்கு பெரிய டாஸ்காக எவ்வளோ இருந்தது. மரங்கள் மொத்தமா? 42 மரம் இருக்கும் அது. ஓகே. நீங்க வந்து ஒரு டிசைன் பண்ணா மரம் ஒரு டிசைன் பண்ணிச்சாமே சார், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆமாம், அது கேள்விப்பட்டோம். நேச்சுரல் வந்து எப்பயுமே வந்து இப்போ நம்ம இப்போ ரோடில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் போர்டு வச்சுருப்பாங்க. இது சென்னை 48 கிலோமீட்டர், ஆமா. சேலம் 20 கிலோமீட்டர் ஒரு இது போட்டிருப்பாங்க. சிட்டிக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து ஓவர்லாப் ஆகிருக்கும். ம். அந்த ஓவர்லாப் ஆகிருக்கும். அந்த ஓவர்லாப்பில் ஆன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா கூடு கட்டியிருக்கும். சரி, அந்த ஒரு லைவ்னஸ் இருக்கும். ம், ம், ம். ஓவர்லாப் பண்ணிட்டு அது காற்றடிக்கும் போது ஒரு வண்டி போகும்போது கிளை அப்படியே மேலே ஏறிட்டு தட்டிட்டு போகும். சரி, இந்த லைவ்னஸ்லாம் இருக்காது. ஆனால் எங்கள் படத்தில் இருக்கும் அது. சரி, இதெல்லாமே இருக்கும். ஒரு ஃப்ரேம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதோடது லைவ்ல தான் இருக்கும். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார், அதுல ஒரு மரம் வந்து சாஞ்சிருந்ததாகவும் டைரக்டர் திட்டுவாரோன்னு யோசிக்கும் போது இல்லைங்க இதுதாங்க லைவா இருக்கும், கரெக்டா ஆமா. இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு மரம் விழுந்து அது அவங்களுக்கு அப்படியே ஒரு அட்வான்டேஜா இல்லை, அது அமைஞ்சது. எனக்கு அதை ஃபஸ்ட்டு அந்த மரம் வந்து அந்த ஒரு மரம் தான் எடுக்கிறதுக்கு 1.5 மாதம் கஷ்டப்பட்டோம். எல்லா வண்டியும் கூப்பிட்டோம். அதாவது அந்த க்ரெயின் இருக்குங்க இல்லையா, க்ரெயின் தூக்கிட்டு வர க்ரெயின் எல்லாம் வந்து சாஞ்சிருது. இது இருக்கிறதுலே பெரிய மரம், ரொம்ப ஹைட்டான மரம், இதை எடுத்துகிட்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம். வேறு வழி இல்லை, வேற ஒரு மரம் போட்டுக்கலாமா, இல்லை இந்த மரத்தை மட்டும் நம்ம வேற ஏதாவது ஆல்ட்ரு பண்ணலாமான்லாம் ஐடியா பண்ணாங்க. சரி, இந்த ஒரு மரம் மட்டும் சிஜியில் போயிடலாமான்னு. சரி, ஏன்னாங்க கடைசி டைம் கிடையாது எங்களுக்கு. சரி, இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. அப்படின்றப்போ வந்துட்டு இல்லைங்க மழை வருது, அதனால் இன்னொரு 15 நாள் தள்ளி போகும், செட்டு நம்ம தள்ளி போகணும், கொஞ்சம் டிலே ஆகி போகுது. அப்போ 30 நாள் இருக்குல்ல, அப்போ மரத்துக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மரத்தை ட்ரை பண்ணுறோம். எடுக்க மரம் தோண்டும் போது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் பண்ணி பெல்ட் போட்டு ஃபஸ்ட்டு தூக்குறாங்க, வண்டி கவுந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு வண்டி வேற ஒரு வண்டி வரணும், அது 1 வீக் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அந்த வண்டி வந்து ஏதோ ஒரு மீஞ்சூர் ஹார்பர்லேருந்து வரணுன்னாங்க. அந்த வண்டி வச்சுட்டு ஒரு 3 வண்டி வச்சு மூவ் பண்ணாங்க. அது ஃப்ரண்ட்டு போகும், சப்போர்ட் வரும், இப்படி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 வண்டி, ஒரு வண்டி மெயின் ரோட்டில் வந்து 2 வண்டி தான் வரும், 1 by 1 சைடில் வராது. காட்டுக்குள்ளே வரப்போ எங்கள் மெயின் ரோட்டுக்கும் நாங்கள் போட்டுற செட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வந்து 3 வண்டி போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அது அன்னைக்கு நாங்கள் நடும்போதே மழை வந்துட்டது, நல்ல மழை. நட்டு முடிச்சிட்டோம். முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ நல்லபடியாக வந்துருச்சுப்பான்னு சொல்லிட்டு ஒரு 11 மணி இருக்கும் நைட்டு, எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு 2 மணிக்கு ஃபோன் வந்தது. அங்கே உள்ள செக்யூரிட்டி ஃபோன் பண்ணி, சார் மரம் விழுந்துருச்சு சார் அப்படின்னு. எந்த மரங்க விழுந்துச்சு அப்படின்னு. நம்ம நைட்டு நட்டு வச்ச மரம் இல்லை. ஐயோ போச்சு, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போச்சுன்னு. அதுவும் செட்டெல்லாம் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாம் செட்டு வந்து போகிறதுக்கு முன்னாடி நட்டோம். இந்த மரம் மட்டும் லாஸ்ட்டாக நட்டுக்கிறலாம், ஏன்னா மரம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்றாங்க. இந்த ஒரு மரம் தான் நிறையா விஷயங்கள் சொல்லணும், ஃபைனலாக ஊண்டலாம், ஏன்னா இருக்கிறதுலே பெரிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மரம் ஊண்டிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே விழுந்துட்டு வந்தோடனே அப்போயே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வரேன். அதுக்கப்புறம் இல்லை இப்போ போக வேண்டாம், எதுவாக இருந்தால் நடந்துருச்சு, காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னா. காலையில் 5 மணிக்கு போகிறப்ப தான் ஒரு 3 மணிக்கு மறுபடியும் வந்துட்டோம். போயிட்டு ஒரு 1 hour தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் வந்தோம். வந்து பார்த்தா சாஞ்சிருக்கு. சாஞ்சிருந்தானே சரி, இது யாராவது பார்ப்பாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, டைரக்டர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்ட்டு காலையில் டைரக்டர் வந்துட்டார். டைரக்டர் வந்தோடனே பார்த்துட்டு, சார் இதான் சார் லைவாக பண்ணிருக்கீங்க சார், கூப்பிட்டு ஏதோ கிண்டல் பண்ணுறாரு போல, கலாய்க்கிறாரு போலன்னு சொல்லிட்டு, இல்லை சார் நிமித்தலாம் சார், கிரேன் வச்சுருக்கேன் சார். ஏங்க லைவாக இருக்குங்க, ஏங்க என்ன பண்ண போகிறாங்க, இது அழகாக இருக்குங்க, அப்படியே லைவாக உடஞ்சி அப்படியே வந்தது மாதிரி இருக்குது, இதை அப்படியே விட்டுருங்க, இது மறுபடியும் இங்கே இந்த சைடு வந்துடாததுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க அப்படின்ட்டார். அப்புறம் கூப்பிட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நைட்டு நாங்கள் பேசிட்டோம், டைரக்டர் வரல கட் பண்ணி எடுத்துருங்கடான்னு சொல்லிட்டு. இவங்க ஏதோ ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்துட்டு கட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் ரெடி ஆகி மிஷின்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடியாக நிற்கிறானுங்க. ஆப்ரேஷன் நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு வேமா போயிட்டு நிறுத்துங்க சொல்லிட்டு கட் பண்ணாமல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று, கீழே ஃப்ளாட் பாறை கடைகள் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஷூ பாலிஷ் போடுறது, அருந்து போன டயர்லாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி இது போட்டு அதுவும் லைவாக தான் இருந்தது எங்களுக்கு. எப்பயுமே ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுவே எங்களுக்கு நல்லது. இந்த கதைகளாக கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார், சீக்கிரம் போய் அதை தேட்டரில் பார்க்கணுன்ற மாதிரி. முக்கால்வாசி ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் இருந்திருக்கும் போல இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. உங்களோட டீம் பற்றி சொல்லுங்கள், பிகாஸ் இதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய டீம் வேலை செஞ்சுருப்பாங்க, அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள். என் டீமில் எல்லாருமே வந்து டே நைட்டு ஒர்க் பண்ண தான் ஆரம்பித்தோம்.
எல்லாருக்கும் ஒரு ஒர்க்குன்றப்போ வந்து அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு காலைல 6 மணிக்கு வந்தால் நைட்டு ஒரு 6 மணிக்கு விட்டுருவாங்க. யூஸ்வல் ஷூட்டிங் வந்து ஒரு 1.5 கால் ஷீட்டு, 1 கால் ஷீட்டுன்றாங்க. அதுபோல் வந்து காலைல ஒரு 5 மணிக்கு வேகப் ஆகி வருவாங்க. வந்தாங்கன்னா ஒரு 6 மணி 6:30க்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கு 6 மணிக்கு முடிஞ்சால் ஒரு 8 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடுவாங்க. இது அப்படி தான் இருக்கும். இங்கே அப்படி இருக்காது. இங்கே வந்தீங்கன்னா 10 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு போகணும். சரி, அந்த மாதிரி தான் டாஸ்க் இருக்கும். ஐயோ வர சொல்லுவோம், வாங்க வேலைக்குன்னுவோம், 6 மணிக்கு கிளம்புங்கன்னு சொல்லுவோம். 6 மணின்னு சொல்லிட்டு என்னைக்கு 6 மணிக்கு போங்கன்னு சொல்ல மாட்டோம் நாங்கள். சரி, அதை கொஞ்சமாக பூஸ்டப் பண்ணி போயிட்டே இருப்போம். உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு போடானுவோம். ஏதாவது ஒன்று சொல்லுவான், டேய் நீ அது கேட்டே இல்லை, உனக்கு அதை நான் செஞ்சு தரேன், நீ இதை பண்ணுறான்னு இப்படி டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். சரி, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் தான் அது வந்து. ஏன்னா நாங்கள் ஆரம்பித்தது April 19th ஆரம்பித்தோம் போன வருஷம். சரி, அது ரொம்ப உச்சக்கட்ட வெயில். அது அந்த வெயிலில் ரொம்ப ஓப்பன் ஏரியா, மரமே இல்லாத ஏரியா. ஏன்னா மரம் இல்லாத ஏரியாவில் நான் மரமே நட்டோம். அதனால வந்து வெயில் பயங்கர வெயிலாக இருக்கும். ஏன்னா தான் டென்ட்டு போட்டால் கூட கரெக்டாக ஒரு 4 மணிக்கு மேலே காற்றடிச்சுன்னா அங்கே அடிக்கிற மாதிரி காற்று எங்கேயும் இருக்காது. டென்ட்டு தூக்கிட்டு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 300-400 டென்ட்டு எங்களுக்கு கிழிஞ்சிருக்கு. மழை பெஞ்சுன்னா அந்த மாதிரி மழை, வெயில் அடிச்சுதுன்னா அந்த மாதிரி வெயில், எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். ஓப்பன் ஏரியா எல்லாமே வந்துட்டு அது. அதனால கொஞ்சம் பயங்கர டஃப்பாக தான் இருந்தது. ஒர்க்கர்ஸ் எல்லாம் நிறையா பேருக்கு இப்போ நிறைய அடிபட்டது. வெயில் உச்சி வெயிலாக இருக்கும்போது வந்து இதை சாப்பிட முடியாது அவங்களெல்லாம் வந்துட்டு. ரொம்ப ஹீட்டாக எல்லாம் ஏஜ்டு பர்சனாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து. ஸோ ஒரு சிலர் தான் அந்த ஒரு ஒர்க் பண்ணுற ஏஜில் இருப்பாங்க. ரொம்ப ஏஜாக இருக்கிறவங்களாம் வேறு வழி இல்லை. அவங்க அங்கங்கே அப்படியே நின்றுட்டு வேலை பார்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு போவோம். எல்லாருக்கும் ஒரு பிரேக் ஹவர்ஸ் இருக்கும். ஒரு 11 o'clock ஒரு டீ பிரேக்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரேக், ஜூஸ் எதாவது குடிக்கிற மாதிரி. இங்கே அப்படி இருக்காது. அவன் என்ன பண்ணியிருப்பானா, ஏதோ வேற்றுக்கிறது போகிற மாதிரி இடுப்பில் அவன் வந்து 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கட்டி தொங்க விட்டுருப்பான். அதில் மோர், லெமன் ஜூஸ் அது இதுன்னு போட்டு வச்சு இடுப்பை தொங்க வச்சுட்டு இங்கே தான் இருக்கும் செட்டு, ப்ரொடக்ஷன் அங்கே தான் இருக்கும். இது மாதிரி சுற்றிக்கிட்டு தெர்மோகோலில் ஹோல்ஸ் போட்டு கட்டிக்கிட்டு இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. வேற எதுவும் இருக்க மாட்டாங்க. வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்காங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுல ஏன்னா செட்டு வந்து ரொம்ப பெருசு. சரி, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆள் போக முடியாதுன்னுக்காக இவன் மேலே ஏறினான்னா செட்டு வந்து நாங்கள் ஃப்ளாட்டாகவும் போடலை. 3 மாடி 2 மாடி இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஒவ்வொரு செட்டும் வந்துட்டு ரோடுலேருந்து. இப்போ மேலே வந்து 2nd floor நினைப்பான் அவன் வந்து. அங்கே தண்ணி வேணும், அவன் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போடுறாங்க. ஸோ அதனால அவனுக்கு 2 லிட்டர் பாட்டிலில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டது. அப்படி பண்ணிடுறது. அங்கங்கே வாட்டர் பாட்டில் தூங்கும். ஏதோ மாங்காய் காய்க்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் அங்கங்கே ரீஃபில் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சில டைமில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு எனர்ஜிக்காக நிறையா குளுக்கோன் டீ மாதிரி நிறையா ஜூஸ் ஐட்டம் நிறையா இது பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட ரொம்ப அவங்களே வந்து நேரில் வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. கரப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமாக ரெடி ஆயிருக்கு. பெரிய பட்ஜெட்டு, பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, ஏகப்பட்ட நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 180 டேஸ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா சார்? பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக ஏறி இருக்கும்ல சார்? பேங்க் பேலன்ஸ் ஏறல, எனக்கு ஹார்ட் பீட் தான் ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. ப்ளஸ் வந்து நாங்கள் போட்ட பட்ஜெட்டு வந்து வேறு. இதில் வந்து நிறையா பட்ஜெட்டுனா லொக்கேஷனை பார்க்காம தான் ஒரு பட்ஜெட்டு நாங்கள் ஸ்கேல் போட்டோம். நாங்கள் எந்த இடத்துல பண்ண போகிறோம்னே எங்களுக்கே தெரியாது. இந்த செட்டு போட இவ்வளோ ஆகும். எப்பயுமே ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி, அதில் வந்து டைரக்டரு உட்காந்து இந்த நம்பருக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாங்க. சரி, பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படி. சரி, ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு சிஜியில் போயிடுவாங்கள்ல அப்படின்னு நினச்சிடுவாங்க. நாங்கள் சிஜியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இவர். நாங்கள் அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஒரு 12 feet இருக்கும். 12 feet வச்சோன்னா ஒரு பால்கனி லாஃப்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி வைக்க வேண்டியிருக்கும். அப்போ அது இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். சரி, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுவோம், எல்லாம் வந்து சப்போர்ட் இல்லாமல் அன்சப்போர்ட்டில் வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். காலையில் வந்து பார்த்தா அது இருக்காது. ஏன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே பயங்கரமான காற்றடிக்கும், கீழே சாஞ்சிரும். மறுபடியும் அதே லேபர் மறுபடியும் அதே வேலை பண்ணுவான். அந்த பருத்தி முட்டி அதே தூக்கி போல வைப்பான். அதே கூட அதே வேலை பார்த்துப்பான். என்னடா நீ முடிச்சிட்டியாடான்னு கேட்டானா, சார் இல்லை சார், என்னடா ஆச்சு, பிளேவுட்லாம் பறந்து போயிடுச்சு சார், என்னடாச்சு அந்த பிளேவுட் நொறுங்கிருச்சு அப்படின்வான். சரின்னு அதுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருப்போம். அந்த வேலை பார்த்து முடிச்ச உடனே எதிர்பார்க்க மழை வரும். மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணோன்னா, மழை வர பிளேவுட் எல்லாம் லூஸ் ஆகிருக்கும். சரி, எல்லாம் வந்துட்டு சினிமா செட்டு தானே, இது வந்துட்டு எல்லாம் வந்து கோணியில் பண்ணாமல் பிஓபியில் பண்ணாமல் பிளைவுட்டில் அடித்து அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் பட்டி பார்த்து தான் நாங்கள் பண்ணணும். மழை வந்துச்சுன்னா பிளைவுட் எல்லாம் வந்து ரொம்ப இதாகிடும், ஊறிட்டு இருந்ததுன்னா
எல்லாம் எம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ம். அதை மறுபடியும் ரீசைக்கிள் காம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஷூட் நடக்கும்போது செட்டு மேலே ஃபுல்லாக சீலிங் எதுவுமே போடாமல் இருக்கும். ம். சீலிங் வந்து நாங்கள் இரும்பு சீட்டில் போடணும்னு ஒரு பிளான் பண்ணோம். செட்டு வந்து நாங்கள் இரும்பு சீட்டில் போட்டால் தான் ஆர்டிஸ்ட்டுக்கு சத்தம் வராது, அதுக்குள்ளே சவுண்டு வராதுக்கு ஒன்று பண்ணணும். தண்ணி சைடுலலாம் வரக்கூடாது. இங்கே ஷூட் பண்ணுறதெல்லாம் லைவில் ஷூட் பண்ணும்போது ரெயின் எஃபெக்ட் தெரியக்கூடாது. வெளியில் வந்து ரெயின் இருக்கும், உள்ளே ஷூட் பண்ணும்போது அந்த ரெயின்கான நடந்துக்கான விஷயமே தெரியக்கூடாது. ஏன்னா கதை வந்து ஃபுல்லாக வெயில், நல்லா உச்சிக்கட்ட வெயில், ட்ரையான ஏரியாவில் நடக்கிற கதை. ஸோ அதனால் அதை ட்ராலி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று பண்ணுவோம் நாங்கள். இப்படி தான் போயிட்டு பசிக்கிறேன்னு போயிட்டு என்ன பண்ணுவோம், டீ குடிச்சா சரியாயிரும், அடுத்து ஒரு வடவை சாப்பிட்டா சரியாயிரும் சொல்லிட்டு கடைசியாக போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொடுக்குற மாதிரி தான். கடைசியாக எதுவுமே இல்லை. ஓகே. இப்போ கடைசியாக பார்த்தா என்னுடைய சம்பள காசு போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் அதில். கிட்டத்தட்ட வந்துட்டு 180 நாள் ஒர்க் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான செட்டு, இதெல்லாம் கஷ்டப்பட்டு இதுக்கு பின்னாடி எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபைனலாக செட்டு போட்டாச்சு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செட்டை என்ன பண்ணீங்க? முக்கியமாக அந்த மரமெல்லாம் வந்து இன்னும் பாதுகாத்துட்டு இருக்காங்களா? அது என்ன ஆச்சு சார் அதுக்கப்புறம்? இல்லை, அது வேல்ஸ் நிறுவனம் டோட்டலாக அதை அப்படியே ஒரு ஸ்டுடியோ மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. அது அப்படியா? ஓகே. அது மறுபடியும் இதை க்ரியேட் பண்ணுற கஷ்டம். அந்த ரோடு இவ்வளோ லென்த்தான ரோடு, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பில்டிங் உள்ளதுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ அதில் அடுத்தடுத்த படங்கள் ஷூட் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஓ, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அது ஒரு அடுத்த ஒரு சினிமா ஸ்டுடியோவாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை போட்டது கலைச்சிருந்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம போட்ட செட்டு வந்து நீ அடுத்தடுத்த படங்களுக்கு யூஸ் ஆகும். சமீபத்தில் வந்து நிறைய படங்கள், பெரிய படங்கள் தான், நிறைய படங்கள் போய் பார்த்துட்டு வந்து கால் பண்ணாங்க. சார் இது என்ன பில்டிங் சார் அப்படின்னாங்க. சார் இதுதான் இருந்தது. ஓகே ஓகே. இப்போ நிறைய மாற்றிட்டு இருக்காங்க. நிறைய ஒரு பில்டிங் வந்து சினிமா தெரியுங்களா, ஒரு பில்டிங் மாற்றுவாங்க இல்லையா, கலர்ஸ்ல இருந்து செட்டை ஆல்டர் பண்ணி இப்போ அடுத்தடுத்த படங்கள் ஷூட் போயிட்டு இருக்கு. சூப்பர். அப்போ அந்த மரங்கள் எல்லாம் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஒரு சில மரங்கள் மட்டும்தான் ஏதோ வாடுற மாதிரி ட்ரை இருந்தது. இப்போ அந்த ரெயின் சீசன்ல மறுபடியும் துளிர்ந்துருச்சு, எல்லாம் நல்லாவே இருக்கு எல்லாம். இதே மாதிரி இன்னொரு படத்துல சார், ஒரு பயங்கரமான படத்துல மதுரை சென்ட்ரல் ஜெயில அப்படியே ரீக்ரியேட் பண்ணீங்களாமே சார், அது என்ன படம், அது என்ன பின்னாடி நடந்தது அப்படின்றது நீங்களே சொல்லுங்க. இது ரெட்ரோ படத்துக்காக கார்த்திக் சுபாஷ் டைரக்டர் அவருடைய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு, ஜெயில் செட்டு எங்கே போடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய பிளான் இருந்தது. கேரளாவில் பண்ணலாமான்னு பார்த்தோம், லைவான ஜெயில் கொடுப்பாங்களான்னு பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. திண்டுக்கல்லில் ஒரு சில இடங்களில் தேடி பார்த்தோம், இப்படி நிறைய இடங்கள் தேடி பார்த்தோம். இது அந்தமானில் ஷூட் பண்ணிவிட்டு அந்தமானில் பேலன்ஸ் விட்டுட்டு அதை வந்து நாங்கள் கேரளாவில் ஷூட் பண்ணோம். கேரளாவில் ஒரு 10-15 நாள் பிளான் பண்ணோம். சரி, அங்கே வந்து நாங்கள் செட்டு போட்டிருந்தோம். நாங்கள் சரி அந்தமானோட பேலன்ஸ் இங்கே செட்டு போட்டிருந்தோம். அப்போ வந்து இங்கே நம்ம முடிச்சிடலாம், கேரளாலேயே நம்ம ஜெயில் ஏதாவது இருக்குமான்னு அந்த பில்டிங்கு, நிறையா கவர்மெண்ட் பில்டிங் பார்த்தோம். ஜெயில் மாதிரியே இருந்த மாதிரி பில்டிங்லாம் பார்த்தோம். அது ஆர்கிடெக்சராக செட் ஆகலை எங்களுக்கு, வந்து அந்த பில்டிங்கும் இதுவும் மேட்ச் ஆகலை. சரி சுற்றி பார்த்தா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போனோம். ஸோ அந்த ஆஃபீஸ் போயிட்டு அங்கே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி ஏதோ ஒரு ட்ராயிங் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பார்த்தோம். செட் ஆகலை, வேணான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நாங்கள் பூந்தமல்லி அடுத்து திருவள்ளூர் தாண்டி ஒரு பெரிய ஒரு காலேஜ் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணி அங்கே ஒரு வாழைப்பழம் தேங்காய்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இது ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லைங்க, காஸ்ட் ஆஃப் நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப லாங்கு, அதனால் வந்து ஆர்டிஸ்ட்டும் கூட்டிகிட்டு போக முடியாது, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதனால் நம்ம இங்கே சிட்டி லிமிட்டடுக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் ரீஒர்க் பண்ணோம். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு ஒவ்வொரு பில்டிங்கும் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். நாங்கள் ஃபுல்லாக ஒரு செப்பரேட் பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுலேருந்து அட்டாச் பண்ணி ஒரு பில்டிங் ஆக்கிட்டு ஜெயில் காரிடர், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், இதெல்லாம் இது என்ன ஜெயிலாக பண்ண போகிறோம்னு ஒரு இடையில தான் வந்து ஒன்று ஒன்றா கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ வந்து சொல்கிறாரு மதுரை சென்ட்ரல் ஜெயில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மதுரை சென்ட்ரல் ஜெயில் பண்ணுறேன், பண்ணலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. இது எப்படி இருக்குது என்னெல்லாம் சொல்லலை. ஏன்னா இது வந்து ரெட்ரோனால வந்துட்டு பழையது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜெயிலோட என்ட்ரன்ஸு. இப்போ லேட்டஸ்ட்டாக வேறு மாதிரி இருக்குது. கூகுளில் பார்த்தோம், நான் லைவாக என் நேட்டிவ் மதுரையில் சென்ட்ரல் ஜெயிலோட என்ட்ரன்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. அதையும் பார்த்துட்டு இதுக்கு எதை வச்சு பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒன்றும் பண்ணாமல் டைரக்டர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு அனுப்பிச்சு ரிப்ளை வரல, இது வரல. சரி அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டேன் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு. மதுரை சென்ட்ரல் ஜெயிலுங்க பண்ணணுங்க அப்படின்னா, இந்த ஒரு லீடு தான் கொடுத்தாங்க, வேறு எதுவும் பண்ணலை. அப்போ மதுரை சென்ட்ரல் ஜெயிலாக இருந்தால் நம்ம பண்ணுறது நமக்கு ரெட்ரோ தானே, அதனால் வந்துட்டு நம்ம பழைய இதை எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்.
அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு அந்த கேவ் எல்லாம் பண்ணிவிட்டு கேட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த நேம் கட்டுக்கடியில் எல்லாமே டிக்டோவாக அதை ஏன்னா நம்ம அங்கே இருந்து அளவு எடுத்து அப்படியே ரீக்ரியேட் தான் பண்ணுறோம். நம்ம செராக்ஸ் எடுத்த மாதிரி தான் எடுத்து பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசருக்கு அனுப்பிச்சி விட்டேன், ராஜசேகர் சாருக்கு. அவருக்கு அனுப்பிச்சி விட்டா அவர் வந்து பார்த்துட்டு 2 கை தம்ஸ் அப் போட்டு அனுப்பிச்சுருந்தாரு. ஓகே நல்லா இருக்கு போலான்ட்டு. டைரக்டர் அனுப்பிச்சி விட்டு அவர் பார்க்கல. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் ஒரு மெசேஜ் வந்து இல்லை இந்த மாதிரி தான் வேணும் எனக்கு சென்ட்ரல் ஜெயில் இந்த என்ட்ரன்ஸ் வேணும்னாரு. மறுபடியும் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. மறுபடியும் அதவே அனுப்பிச்சி விட்டேன். சரி மறுபடியும் அனுப்பிச்சி விட்டேன்னா எக்ஸாக்டாக இதாக வேணும்னாரு. சார் அது நம்ம போட்டிருந்த செட்டு தான் சார். அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அம்மா காலையில் வந்தார், ஸ்பாட்டுக்கு வந்தப்போ நான் இல்லை, நான் லேட்டாக வந்தேன். நைட்டு செட்டர் முடிச்சுட்டு வந்தேன். சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொல்லலை, பட் அந்த டீமில் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைரக்டர்ஸும் மீட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற இதுதான் நமக்கு ரொம்ப பெரிய எனர்ஜி. நமக்கு கண்டிப்பா காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க்குக்கான பெரிய புஷ்டப். ஓகே, இன்னும் சில திக் சம்பவங்கள்லாம் வந்து ரெட்ரோ செட்ல நடந்ததாமே, அதுவும் முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் ஷூட் அப்போ வந்து சில பல சம்பவங்கள்லாம் நடந்ததா கேள்விப்பட்டோமே சார். ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. வாரணாசியில் ஷூட் பண்ண போகிறோன்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி போயிட்டோம். டைரக்டர் வந்து முதல் நாள் தான் வந்தார். இதுதான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணால் ஒரு ஏடி இருப்பாங்க. ஸோ அவங்க இங்கே பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லுவாங்க, தவிர டைரக்டர் மைண்டில் தான் இருக்கும் எல்லாமே. இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக இதுதான் வேணுமே. ஆனால் பெரிய செட்டில் இல்லை சார், லைவாக தான் போகிறோம் நாங்கள். சரி சின்ன ஊருக்கு தானே, எங்கள் டீமே கம்மியாக தான் போனோம், ரொம்ப கம்மியாக தான் போனோம். அப்போ போகும்போது ஒரு இது ஒரு 3 மணிக்கு வந்தார், மதியம் ஒரு 3 மணிக்கு வந்துட்டு காலையில் ஷூட்டு. வாரணாசியில் அந்த ஆரோட கரையில் தான் வந்து அந்த டெட் பாடியெலாம் எரிப்பாங்க. அது ஒரு சில இடங்கள் அவங்களே சொல்லியிருப்பாங்க, இந்த இடம் தான் எரிக்கணும், இந்த இடம் குளிக்கணும், இந்த இடம் வந்துட்டு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, சாங்கியங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏரியா இருக்கும். நாங்கள் ரெகுலராக ஒரு ஷூட்டிங்னு விடுற இடங்கள் இருக்குது, அங்கேன்னு ஒரு காட்டேஜ் இருக்குது. சரி நாங்கள் அங்கே தான் பண்ணுறோன்னு பிளான் பண்ணி அங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒரு 3 மணிக்கு வந்து ஒரு 4-5 மணி வரைக்கும் ஒரு டிஸ்கஷன் போகுது. சார் நம்ம வந்து இங்கே தான் நமக்கு வந்து பாடி எரிக்கிறாங்க, இவர் ஹீரோ இங்கே நிற்கிறாரு, சின்ன வயசு ஹீரோ, சின்ன வயசு ஹீரோயினி பூஜா வைத்து எல்லோரும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு அகமாஸ்பேல அங்கே ஒரு 5 டெட் பாடி எரியிற மாதிரி, இந்த சைடு ஒரு 3-4 எரிஞ்சு சாம்பலான மாதிரி, இந்த சைடு எரிக்கிறதுக்கு பாடி எல்லாம் டெட் பாடி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். பசங்கிட்ட எல்லாம் ரெடி பண்ணிடுங்கடா, சார் கோயிலுக்கு கூப்பிட்றாரு, நான் போயிட்டு வரேன்னான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். எல்லாம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். எல்லாம் போயிட்டதுக்கப்புறம் பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆரோ கடலில் எல்லோரும் விறகெல்லாம் இறக்கி எல்லாம் அடுக்கி வச்சுட்டு எந்த சைடு எரிக்கணுமோ அந்த சைடெல்லாம் எரிச்சு வச்சுட்டாங்க, இந்த சைடெல்லாம் எரிச்சு வச்சுட்டாங்க. இந்த சைடு எரிக்காமல் வைக்கிறதுக்கு, அதாவது ஷார்ட் அப்போ வந்து பண்ணிக்கலாம், அப்போ வந்து எரியணும் இல்லை, எரிஞ்சிட்டு இருக்கப்போ வந்து கேமராவில் தெரியணுன்றக்காக அப்போ டம்மி உள்ள சிலிண்ட்ரு இதெல்லாம் வச்சுருப்பாங்க, வச்சு விட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு எரிக்காமல் வச்சுருந்தோம். சென்டர் பாயிண்டில் வந்து ஷார்ட்டப்பாக எரிக்கணும், ஏன்னா சின்ன வயசு ஹீரோவும் ஹீரோனியும் சேர்ந்து இது வைக்கிற மாதிரி இருக்கும். சரி அது வைக்கிறதுக்கு அங்கே தனியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு இருக்குல்ல, எரிச்சிருந்தோம் இல்லைங்களா, எரிச்சு முடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க பசங்க. ஓகே சார் ரூமில் இருக்கப்போ பார்த்தேன், ஓகே நல்லா இருக்குது, டேரக்டர் சொன்னது தெரியுதானாமா, டைட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மேலேருந்து டாப் வியூலேருந்து, ஓகே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் விறகாக இருந்தது. ஆனால் காலையில் வந்த பசங்க வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க, வந்துட்டு இருக்கேன்டா வந்துடுறேன்டா, டேரக்டர் வந்துட்டாராடா, டைரக்டர் வரல, எங்கள் ஒரு விஷயம் நடந்து போச்சுவா, அது என்னடா விஷயம், இல்லை வாங்க நீங்கள் வாங்க, இது யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னா. சரி வாங்க வந்துட்டு ஏடாச்சு 10 கேட்டாரா, ஆமாம் 10 கேட்டார், என்னடா பண்ணீங்க, எரிக்க சொன்னாரா, எரிச்சிட்டாங்க, உண்மையாகவே எரிச்சிட்டு போயிருக்காங்க சார், இன்னும் எரிச்சிட்டாங்கடா அப்படின்னா. அப்போ சொன்னா இல்லை உண்மையாக பாடி போட்டு எரிச்சிட்டு போயிட்டாங்க. இல்லைடா நம்ம தனியாக இருக்கடா, நம்ம எரிச்சதாண்டா அது, நீங்கள் எதுவும் வேறு இதில் இருந்தீங்களாடா பாருங்கடா. இல்லை நாங்கள் பார்த்தோம், ஓப்பன் பண்ணி பார்த்தோம், உண்மையாகவே எலும்புலாம் இருக்குது. அப்போ வந்து இது யார்ட்டையும் சொல்லாத, அப்படியே அது மேலே விறகு அடுக்கி விட்டுருங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணி அந்தோட சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், எல்லார் கையிலையும் வேறு வழியே இல்லை, கையோட அள்ளி டைரக்டர் வர்றதுக்குள்ளே டீம் வரக்குள்ளே எல்லாத்தையும் அள்ளி எல்லாம் ஒன்று சேர்த்து அவன் அப்படின்னு நின்று கையை கட்டி. இப்போ வரைக்கும் ஆனால் டேரக்டருக்கு வேற யாருக்குமே தெரியாது, போட்டு உடச்சிட்டீங்களா சார்? இப்போ கேட்டாருன்னா என்ன சொல்லுவீங்க? சொன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து மறைச்சிருக்காங்க அசால்ட்டா. இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண படங்களை வேறு ஏதாவது மாதிரி பெரிய செட்டு நிறைய நாட்கள் எடுத்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை ஃபஸ்ட்டு கரை தானா? இல்லை இருக்குது, ரெட்ரோவே இருக்குது, ஸ்கெட்ச் இருக்குது, விக்ரம் சார் பண்ண ஸ்கெட்ச். கணிதன் படம் எனக்கு ஃபஸ்ட்டு படம் அது, அந்த படத்துலேயே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் சினிமா
ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறத விட ஆர்ட் டைரக்டராக இருக்கிறது ஒரு இதாக தான் இருக்கும். அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு செட்டுகள்லாம் கொஞ்சம் லைவாக தான் இருக்கும். இந்த ஃபேக் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அப்போல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது 2016, 15 வந்துட்டு பெருசாக எதை எடுத்தாலும் வந்துட்டு அப்போல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் கொஞ்சம் கம்மி தான். அது வந்து நிறையா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் அடிப்பாங்க. அப்போ வந்து நான் சர்டிஃபிகேட்டை அடிச்சுட்டு அதரோட ஃபோட்டோ போட்டுட்டு போடாமலாம் ஃபோட்டோ சர்டிஃபிகேட்லாம் அடிச்சுட்டு ரப்பர் ஸ்டாம்பு, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ரப்பர் ஸ்டாம்பு, அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ரப்பர் ஸ்டாம்பு, அந்த லோகோ, கவர்மெண்ட் லோகோ எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக்குக்குள்ளே வச்சுக்கிட்டு பின்னாடி கட்டிக்கிட்டு பைக் வச்சுருந்தாங்க, நான் கட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். அப்போ வந்து எனக்கு பெரம்பூர் வீடு. போயிட்டுருக்கப்போ வந்து தினத்தந்தி ஆஃபீஸு, பத்திரிகை ஆஃபீஸு பக்கத்தில் ஒரு சிக்னல் பேரிகார்டெலாம் போட்டு அங்கே இருந்தாங்க. ட்ரிங்க் அண்ட் ட்ரைங்காக பிடிச்சவங்க. சரி எனக்கு பின்னாடி இருக்கு, நம்ம சினிமாவில் தானே இருக்கும், நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு நிறுத்திட்டு ஊத சொன்னாங்க. ஊதுனா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வச்சு அப்போ லைசன்ஸ்லாம் காமிச்சினாங்க. பேக்கில் வச்சு எடுத்தாங்க. சார் மெயின் இங்கே இருக்குது சார், வாங்க சார் சொல்லிட்டு கூட்டு போயிட்டானுங்க. அது பெரிய விஷயம். கை காலெல்லாம் ஆடிட்டு ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்கலை, யாரும் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சினிமா ஆட்கள் சொல்லி அதுக்கப்புறம் வந்து ப்ரூவ் பண்ணுறது வேறு. இப்போ நம்மளே வந்து இப்போ தான் மொதல் வந்து படம் பண்ணியிருக்கோம், ஏதோ பண்ணிட்டான் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ரேஷன் கார்டுலேருந்து இருக்குது அதில். ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாரோடையது ஒவ்வொருத்தர் ஒரு 100 இருக்கும் ஒவ்வொன்றும். சரி, அதனால வந்து பெருசாக மாட்டிக்கிட்டோம். நம்ம பிளான் பண்ணிட்டோம். அவன் சொல்லலாம் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுங்க சார், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க சார்ன்றான். சார் ஷூட்டிங் சார், நான் ஷூட்டிங்னா நீங்கள் என்னடான்றாங்க. என்கிட்ட அப்போ வந்து யூனியன் கார்டு கூட கிடையாது. ஷூட்டிங்னா எப்படி நம்புவாங்கன்னு தெரியாது. சரி, அதர்வா ஃபோட்டோ காமிச்சா கூட அதர்வா ஃபோட்டோவா இல்லையே தெரிஞ்சாலும் கூட தெரிலன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து அது ரொம்ப 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 நவசானது. அது அப்படி ஓடிடலாம், ஏன்னா என்ன பண்ணுறதில்ல, யாரும் ஃபோன் வேறு எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பக்கத்தில் என்னுடைய மாமா போலீஸாக ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருந்தார். சொன்னால் நீ வந்து மதுரை தானேப்பா? இந்த காலேஜ் தான், எங்கள் காலேஜ் ஆப்போசிட் தான், அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இந்த காலேஜ் தான் சார் படித்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அங்கங்கே ஃபோன் பண்ணி கேட்டு அந்த காலேஜில் மாஸ்டர்ஸ்க்கெலாம் கேட்டு ஆமாம் நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லி சினிமா துறையில் இருக்கிறத அப்படின்னு ஒரு லீடு கிடைக்க விட்டே தான் விட்டாங்க. ஆனால் கொடுக்கல, அது எதுவுமே என்கிட்ட கொடுக்கல, எல்லாமே வாங்கிட்டாங்க. எல்லாமே வெறும் ஆள் மட்டும் தான் அனுப்பிச்சுட்டாங்க. சரின்னு போயிட்டேன். காலையில் இந்த மாதிரி எல்லா விஷயம் ஃபோன் அடித்து பேசுனேன். அதுக்கப்புறம் லெட்டர் பேட் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் பண்ணுவோம். நிறையா நான் டம்மியில் நிறையா செஞ்சு வச்சுக்கப்போ வந்து நிறையா மிஸ் ஆயிடும். லோக்கலில் ஆட்களில் வந்து என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் இருக்குவாங்க, ஒரிஜினல் அருவான்னு எடுத்துகிட்டு பார்ப்பாங்க, அட்டன் எடுத்து ஸ்பீடில் கீழே போட்டு போயிடுவாங்க. தேடும்போது பயங்கரமாக வருவானுங்க. ஏதோ ஒரு பம்மி இவ்வளோ அருவா இருக்குது, இவ்வளோ இருக்குது, எல்லாம் எடுத்துடலாம், டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு அதை பிளான் பண்ணிட்டு இருப்பார் ஒருத்தர். பீடியெலாம் அடிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பார். அப்பயே தெரிஞ்சது எங்களுக்கு, அந்த இது ஆட்டையை படம் பார்க்குற கையை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அது 2 பேரை கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது பிளான் பண்ணி அதை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். எடுத்து பார்த்துட்டு அதை வச்சுட்டு எங்கே போவார்னு தெரியாது, ஃபேக்குன்னு பாத்திரத்துக்கு போட்டு ஓடிடுவேன். இது மாதிரி வில்லேஜ்களில் போகும்போது நிறைய நடக்கும். ஓகே, ஸோ கரப்படம் வந்து ஏப்ரல் எண்டில் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ் ஆக தான் போகுது. பட் அதை தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு சூப்பரான படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ட்ரெயின் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதுவுமே ஃபுல் செட்டுன்னு தான் கேள்விப்பட்டோம். ஆமாம், ஃபுல் செட்டு தான். அது வந்து எப்படின்னா ஒரு 7 போகி வித் இன்ஜின் வரைக்கும் வந்து செட்டு போட்டோம். ஓகே, 7 கம்பார்ட்மெண்ட்டுமே செட்டு தானா சார்? ஓகே, கமர்ஷியலாக இருக்கிற ஓப்பன் டிக்கெட்டு, அன்ரிசர்வ் டிக்கெட் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. அதுக்கப்புறம் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அது வரைக்கும் போட்டிருக்கோம். இதில் இதுவும் ஒரு டஃப்பானது தான். இது வந்து என்ன பண்ணோம், ஒரு ஸ்டுடியோ எடுத்துக்கும் போது ஒரு ஸ்டுடியோவுக்கு கேப் இருக்கும். இந்த ஸ்டுடியோவில் வேறு படம் போகும், அந்த ஸ்டுடியோவில் வேறு படங்கள் போகும். அந்த இது வந்து பிஜி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவில் போட்டோம் நாங்கள். அப்போ தான் கட்டிட்டாங்க புதுசாக. ஒரு ஸ்டுடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ட்ரெயின் தான் பண்ண முடியாது, லென்த் அவ்வளோதான் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் வந்து எக்ஸ்டீரியரில் வெளியில் வந்துடும், எக்ஸ்டீரியரில் வந்துடும். அதுக்கடுத்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. ஓகே, இப்போ எல்லாமே ஒரே கம்பார்ட்மெண்ட்டாக ஒரே ட்ரெயினாக ஜாயின் பண்ணும்போது ஒன்றா செயின் லிங்க் பண்ணி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரி, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இது உடைச்சி இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்து ஃபுல்லான
ட்ரெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் ட்ரெயின் இருக்கு அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நாங்கள் ட்ரெயின் படம் ரிலீஸ் ஆகல, அதுக்கப்புறம் ஒரு 20 படம் 30 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ கூட ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூப்பர். இது வந்து ஒரு ப்ளூ மவுண்டன் ட்ரெயினோட இது ஸ்கேல் தான் அது. யா யா. முழுக்க முழுக்க வந்து நம்ம நிறைய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ணாங்க நிறையா. டெல்லி ரயில்வே மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற ஃபேப்ரிகேட்டர்ஸ் நிறைய கிடைச்சாங்க. ஓகே. எல்லாமே ஃபேக் தான், ஆனால் வந்து அவங்க ரியலாக பண்ணி கொடுத்தாங்க. அது எங்கள் சினிமாக்காரங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கே ட்ரெயின் வந்து ப்ளூ மவுண்டன் ஃபுல் ஸ்கேல் அளவு எடுத்துகிட்டு ஒரு 1 வீக் இருக்கும். ஃபுல்லாக ட்ராயிங் போட்டு என்னென்ன வைக்கணும், எது எது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டோட்டலாக எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ட்ரெயின் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்துட்டு ஒரு ஃபேக்கான ப்ளஸ் ஒரு மூமெண்ட்ஸ்க்கு நாங்கள் டோட்டல் எல்லா ட்ரெயினுக்குமே ஸ்ப்ரிங் வச்சு ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். எக்ஸ்டீரியல் இன்டீரியல் எக்ஸ்டீரியல் ரெண்டுமே அதில் பிளான் பண்ணியிருப்போம். ஆஹா. ப்ளஸ் நம்ம ட்ரெயின் மேலே ஃபைட்டும் இருக்குன்ட்டு இருந்தாங்க. ஓகே. அதனால ஃபுல்லாகவே மெட்டல் அப்படி பண்ணிட்டாங்க. ஓ சூப்பர். இது யூஸ்ஃபுல் ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு சேலஞ்சர் தான் அது வந்துட்டு. கண்டிப்பா. இது பொறுத்தளவு ஒரு சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கோம். நாங்கள் படித்த சிவில் இன்ஜினியரிங் கற்றுக்கிறத படித்த ட்ராயிங்கு எங்களுக்கு வந்து ஸ்கேல் அளவு பென்சில் வச்சு பார்க்க தான் தெரியும். ஒரு ட்ராயிங் பண்ணும்போதே சரி இங்கே இது வரணும், கண்ணு இந்த பாயிண்ட் இவ்வளோ வரணுன்றது இருக்குது. பட் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க ஸ்கேலு. அதுக்காக நிறையா ப்ளூ மவுண்டன் ட்ரெயினோட ப்ளூ பிரிண்ட்டு நாங்கள் இது பண்ணி கொஞ்சம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் லெட்டர் கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி பண்ணோம். சார் நீங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகி பயங்கரமாக இருந்தது. உண்மையாகவே சொல்லணும்னா பயங்கரமான ஒரு ஃபீலிங் கொடுத்துருந்தீங்க சார். நீங்கள் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ.